வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் திரு அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். தனது உடல் உயிர் மனதுள் காளி தன்னுடைய முர்த்தன்யமான சக்தியுடனும் கனல் வீசும் தெய்வத்துவத்துடனும் பாய்வதை யாரால் தாங்கிக் கொள்ள முடியும்? ஏற்கனவே கிருஷ்ணர் தன் வயமாக்கிக் கொண்ட மனிதனால் மட்டுமே அது முடியும். உணர்வுள்ள இறைவனது சந்நித்தியமே எல்லா பலாத்காரத்தையும் வெற்றி கொள்ளவும் ஆளவும் முடியும் என்பதை மிக அழகாகவும் அழுத்தமாகவும் சொல்வதாக ஸ்ரீ அன்னை சொல்லியிருக்காங்க. கொடுங்கோலனை பகைக்காதே, ஏனெனில் அவன் பல முள்ளவனாக இருந்தால் உன்னுடைய பகை அவனுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்யும். அவன் பலவீனமாக இருந்தால் உன்னுடையது பகை தேவையற்றது. பகையை சக்தி வாய்ந்த வாள், ஆனால் அது இருபுறமும் கூறுள்ள வாள். அது பண்டை கால மந்திரவாதிகளின் கிறிஸ்தியா போன்றது. அது யார் மீது ஏவப்பட்டதோ அந்த ஆளை விழுங்க முடியாவிட்டால் கோபத்தோடு திரும்பி வந்து ஏவியவனை விழுங்கும். அதாவது இப்போ செய்வினை என்று சொல்கிறாங்க. ஒருவர் அழிந்து போக மந்திர தந்திரங்கள் செய்து செய்வினை செய்கிறாங்க. அந்த எண்ணத்துடன் செயல்படுபவர்கள் அவங்களே வந்து அந்த வினையானது தாக்கும். அதுதான் நம் மனம் எப்பவுமே தூய்மையாக நல்லதாகவே நினைக்க வேண்டும். அதுபோலதான் கூரிய வாள் இரண்டு பக்கமும் கூறாக இருக்கும். நாம் யாரை வெல்ல விரும்புகின்றோமோ அவன் மீது நாம் ஏவப்படும் பொழுது அது யார் மீது ஏவப்பட்டதோ அதே ஆளை விழுங்க முடியாமல் திருப்பி வரும்போது ஏவியன் மீதே யார் ஏவுனாங்க அவங்க மீதே அந்த வாள் விழும். உனது பகைவனை ஆயுதங்கொண்டு தாக்கும்போது அவனிடம் உள்ள கடவுளிடம் அன்பு கொள். அம்முறையில் இருவரும் நரகத்திலிருந்து தப்பலாம். மனிதர்கள் பகைவர்களை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அந்த பகைவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பிரபஞ்சமாகிய பெரும் கோதாவில் ஒரு கட்சிகளை சேர்த்த மல்லர்கள் மற்போரிடுவதையே நான் பார்க்கின்றேன். மனித இனம் விழிப்புற்று தனது ஒருமைப்பாட்டை உணரவே இது எழுதப்பட்டுள்ளது. ஒருவன் இந்த ஒருமைப்பாட்டை உணரும்போது எல்லா ஜீவன்களிலும் இறைவனை காணும் பொழுது ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அறிவுரை கூறுவது போல் உணர்வது எளிது. அதான் மனிதராக பிறந்தால் எல்லார்கிட்டையுமே நம்ம அன்பு செலுத்த வேண்டும். ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சண்டை சச்சரவு ஜாதி மதம் பேதமின்றி. அதனால்தான் ஸ்ரீ அன்னை ஆரோவில்ல நிறுவனாங்க. உலக மக்கள் அனைவருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திய பக்தனும் தேவ தூதனும் மட்டுமே தெய்வத்தன்மை வாய்ந்தவர்கள் அல்ல. அசுரரையும் ராட்சசனையும் போற்று பண்டை நூல்கள் அசுரர்களை பூர்வ தேவர்கள் என்று அழைக்கின்றன. இன்றும் அதுவே உண்மை. மேலும் எந்த தேவனும் அவனுள் அசுரனும் மறைந்திருக்காவிடில் முழு தெய்வத்தன்மை உடையவன் ஆக மாட்டான். என்னால் ராமனாக இருக்க முடியாவிடில் நான் ராவணனாக இருப்பேன். ஏனெனில் அவன் விஷ்ணுவின் இருண்ட பாகம் ஆவான். இதன் பொருள் வலிமையில்லாத இனிமையும் ஆற்றலும் இல்லாத நற்குணமும்
அபூரணமானவை. ஆகவே இறைவனை முழுமையாக வெளிப்படுத்த முடியாதவை என்பதாகும். ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கூறியதை ஒட்டி அதே உருவத்தை பயன்படுத்தி சொல்வதெல்லாம் மனம் மாறிய ஒரு அசுரனின் மன்பதை அன்பும் வன்மையும் குழந்தை போன்று எளிமையான தேவநாதனுடைய அன்பையும் வன்மையையும் விட எண்ணற்ற மடங்கு அதிக சக்தி வாய்ந்ததாகவும் என்று சொல்லலாம். தியாகம் செய், எப்பொழுதும் தியாகம் செய். ஆனால் கடவுளுக்காகவும் மனித இனத்திற்காகவும் தியாகம் செய். தியாகத்திற்காகவே தியாகம் செய்யாதே. சுயநலம் ஆன்மாவை கொள்கின்றது, அதே அழித்துவிடு. ஆனால் உனது பரோபகாரம் மற்றவர்களுடைய ஆன்மாக்களையும் கொன்று விடாதபடி கவனமாக இரு. ராமன் விஷ்ணுவின் அவதாரம். ராமனின் பரம விரோதி. மிக பெரும்பாலும் பரோபகாரம் சுயநலத்தின் மிக விழுமிய வடிவமாகவே இருக்கும். பரோபகாரம் எப்படி மற்றவர்களுடைய ஆன்மாக்களை கொல்ல முடியும்? நீ மற்றவர்களுக்கு பெரும் பொருளுதவி பரோபகாரம். அதே சமயம் உனது கருத்துக்களை அவர்கள் மீது சுமத்துவாயானால் நீ அவர்களுடைய ஆன்மாவை கொன்று விடுவாய். ஏனெனில் அறநெறி விதிகளுள் சமுதாய விதிகளும் அகசட்டத்திற்கு மாற்றாக இருக்க முடியும். அகசட்டத்தை ஒவ்வொருவனும் தன்னுடைய ஆன்மாவிலிருந்து பெற வேண்டும். கடவுள் கட்டளையிடும்போது கொல்ல மறுப்பவன் உலகில் அளவிட முடியாத பேரழிவை உண்டாக்குகின்றான். உன்னால் முடிந்தவரை மனித உயிருக்கு மதிப்பு கொடு. ஆனால் மனித இனத்தின் உயிருக்கு அதைவிட அதிக மதிப்பு கொடு. மனிதர் அடக்க முடியாத கோபத்தினாலும் பகைமையினாலும் பழிக்கு பழி வாங்கும் எண்ணத்தாலும் கொலை செய்கின்றனர். இப்போதோ பின்னாலோ அவர்கள் அதன் எதிர்வீச்சை அனுபவிப்பார்கள். தவறு செஞ்சால் அவங்களுக்கு தண்டனை அதே பிறவிலே கிடைக்கும். அவங்க இப்போ தப்பு செஞ்சால் அந்த தவறிலிருந்து தப்பிக்க முடியாது. அவங்களுக்கு அப்பொழுதே தண்டனை கிடைக்கும், இல்லைன்னா பிறகு கிடைக்கும். அதனால் நல்லவனாகவே இரு. கடவுள் அவர்களை மன்னிக்க மாட்டான். நீ கொன்றால் முதலில் உனது ஆன்மா மரணம் ஓர் உண்மை என்பதை உணர்ந்திருக்கட்டும். கொல்லப்பட்டவனிடமிருந்து கொலை செயலிலும் கொல்பவனிடமிருந்து கடவுளை கண்டிருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் கடவுள் சொல்லும்படி ஆணையிடுகின்றான். இந்த கேள்விக்கு என்னால் பதிலளிக்க முடியாது. ஏனெனில் கடவுள் ஒருபோதும் கொல்லும்படி எனக்கு கட்டளையிடவில்லை. எப்படி கடவுள்கிட்ட இப்போ காளி தேவி கிட்ட சொல்கிறாங்க, நான் இவங்களை அழிக்கணும், அவங்க அழிக்கணும், நான் இவங்களை பழி வாங்கணுன்ட்டு. ஆனால் தெய்வம் அதற்கு உடந்தையாக எப்பவுமே இருக்க மாட்டாங்க. மனிதர்கள் தவறு செய்தால் அந்த தவறை தட்டி கேட்பாங்க, அந்த தவறை செய்யாமல் தடுப்பாங்க. அதையும் மீறி தவறு செய்பவன் அவனுடைய கர்ம வினையை கண்டிப்பாக அனுபவிப்பான். அதுதான் நான் கடவுள்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க என்னை இந்த மாதிரி பேசிட்டாங்க, அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க அழிஞ்சு போகணும் என்று இறைவனிடம் அவங்க முறையிடுவாங்க. கண்டிப்பாக அது நடக்காது. கடவுள் ஒருபொழுதும் ஒருவரை கஷ்டப்படுத்து, ஒருத்தரை கொல்லு என்று சொல்லவே மாட்டாங்க. அவங்க அதுக்கு உடந்தையாகவும் இருக்க மாட்டார்கள். அதனுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக பலிக்காது. மனிதனுடைய ஆத்மா செய்யும் தவறுதான் அது. அவங்க ஒன்று திருந்தணும். அப்படி திருந்தனா அதோட அவங்க செய்கிற தவறுக்குரிய தண்டனையை உடனே அவங்க அனுபவிப்பாங்க. அப்படி இல்லைன்னா பிற்காலத்தில் அதே பிறவியில் அவங்க கடைசி காலத்தில் அனுபவிப்பாங்க. துணிவும் அன்புமே இன்றியமையாதது நற்குணங்கள். மற்றெல்லாம் நற்குணங்களும் மறைப்பட்ட போதும் அல்லது உறங்கிவிட்ட போதும் இந்த இரண்டு ஆன்மாவை இரவாமல் காத்திடும். கயமையும் சுயநலமுமே எனக்கு மன்னிக்க
கஷ்டமாக இருக்கும். 2 பாவங்கள் எனினும் அவை தாம் அநேகமாக எல்லோரிடமும் காணப்படுகிறது. ஆகவே இயற்கை கூட பிறரிடம் காணும் பொழுது வெறுக்காமல், ஆனால் நம்மிடமிருந்து துடைத்தொழித்து விட வேண்டும். இது ஸ்ரீ அன்னையோட புத்தகத்திலிருந்து இந்த பதிவை நம்ம பார்த்தோம். இந்த பதிவை இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மனிதன் எப்போவுமே தவறு செய்யக்கூடாது. மனிதர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும். அவர்களிடம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையை வலியுறுத்தி நல்லெண்ணத்துடன் நடக்க வேண்டும் என்பதே இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். தெய்வம் எப்பொழுதும் தீயவர்களுக்கு துணை போக மாட்டார்கள். மனிதர்கள் தான் தெய்வத்தை அழைப்பார்கள். எனக்கு இந்த கஷ்டத்தை போக்கணும் என்று. அதற்கு தன்னை அழித்தவன் அழிய வேண்டும் என்று அவங்க என்னென்னமோ செய்வாங்க. ஆனால் நிச்சயமாக அது தெய்வம் அதுக்கு அனுமதிக்காது என்பதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்து ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்.